Hello, I am Adi. Welcome to our channel CCNA for you. அண்ட் வந்துட்டு நம்ம இந்த சேனலில் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஃப்ரெண்ட் பிசிஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம். என்கிட்ட 2 பிசிஸ் இருக்குது. நான் வந்து 1 பிசிலேருந்து அனதர் பிசி கூட கம்யூனிகேட் பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போது வந்து நம்ம யூடிபி கேபிள் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் இருக்குது. இன்பிட்வீனில் அதை நம்ம வந்து 1 பிசி டு அனதர் பிசி கனெக்ஷன் பண்ணிவிட்டு டேட்டா ஷேர் பண்ணால் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சு. அது வந்து ஆகும், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் வந்து இதை வந்து நான் ஒரு சீரியஸ் மாதிரி போடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம். அது என்ன நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போது பர்சன் டு பர்சன் கம்யூனிகேட் பண்ணணும்னா, லைக் வந்து ஒரு தமிழோ இல்லை இங்கிலீஷோ இது போல் லாங்குவேஜ் மூலயமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ பிசி டு பிசி கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, நம்பர் சிஸ்டம் அது மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி, டெசிமல் அண்ட் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் சிஸ்டம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ 0 அண்ட் 1. அண்ட் வந்துட்டு டெசிமல் வந்து 0 to 9 10 வேல்யூஸ். அண்ட் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் வந்து 0 to 15 16 வேல்யூஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்துட்டு என்னன்னா, பேஸ் வேல்யூ ஃபார் ஈச் நம்பர் சிஸ்டம். பைனரி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். டெசிமல் 10 அண்ட் வந்து ஹெக்ஸாடெசிமல் 16 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். பிளேஸ் வேல்யூ அது என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், அது லைட்டாக ஞாபகப்படுத்திங்க, ஓகேங்களா? என்னன்னா 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு 1 ஹெக்ஸா ஈக்குவல் டு 4 பிட், ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைனரி சிஸ்டம் பிளேஸ் வேல்யூ, ஓகேங்களா? இதில் வந்து இதுதான் நான் சொன்னேன், அந்த 8 பிட் ஒரு ஆக்டேட். இந்த ஆக்டேட்குள்ளே 8 பிட் இருக்கும். ஸோ 2 power 0 anything power 0 is 1, 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128 இது போல் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் சிஸ்டம் பிளேஸ். டெசிமல் சிஸ்டம் பிளேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் சேம் 8 பிட், அதாவது ஒரு ஆக்டேட் ஃபார்ம் பண்ணிவிட்டு 10 power 0 10 power 1 இது போல். ஸோ அது வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகணும்னு நான் அதில் மென்ஷன் பண்ணல. அண்ட் தென் வந்துட்டு ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாடெசிமல். அது என்ன ஹெக்ஸாடெசிமல்? ஸோ ஹெக்ஸாடெசிமல் வந்து 2 ஃபார்மேட்ஸ் இருக்கும். நம்பர்ஸாகவும் இருக்கும் அண்ட் வந்து வேல்யூஸாகவும் ஏபிசிடி லைக் தட் அப்படியும் இருக்கும். 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ். அண்ட் தென் இன்கேஸ் நீங்கள் வந்து பிசி 1லேருந்து பிசி 2 கூட கம்யூனிகேட் பண்ணணும், நான் வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பிசி 1லேருந்து பிசி 2 கம்யூனிகேட் பண்ண இந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இது எப்படி ஃபார்வர்ட் ஆகுனா லைக் தட். அதை வந்து நான் அப்கமிங்கில் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு ஸ்லைடு அதுதான். ஸோ ஓகே, 10னா ஏ, 11னா பி, அது போல் 12னா சி, 13னா டி, 14னா இ அண்ட் 15னா எஃப். நான் சொன்ன மாதிரி 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட் அண்ட் தென் 1 ஹெக்ஸாஸ் ஈக்குவல் டு 4 பிட். இது மட்டும், இது வந்து கடைசி வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெசிமல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ வேல்யூஸை டெசிமல் டு பைனரி நான் வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ நான் பிசி 1லேருந்து பிசி 2க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இது எப்படி கன்வெர்ட் ஆகி போகும் அப்படின்னா, 0 0 0 0 1 0 0 இப்படி தான் மெசேஜ் வந்து பிசி 1லேருந்து பிசி 2க்கு கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ நான் வந்து 10 அப்படின்னு மெசேஜ் அனுப்பணும்னா இந்த ஆக்டேட் செக் பண்ணும், ஓகேங்களா? 1 is equal 0, இது வந்து 2க்கும் நேராக 1 இருக்கும், அண்ட் தென் 8க்கு நேராக 8 + 2 = 10. ஸோ அதனால் இந்த மெசேஜ் வந்து இப்படி தான் ஃபார்வர்ட் ஆகும். அதே போல் 20ன்னு பார்த்தீங்கன்னா 16 is equal to 1 அண்ட் வந்து 4 is equal to 1 இது போல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 0 0 0 1 0 1 0 0 அப்படின்னு சொல்லிட்டு பிசி 1லேருந்து பிசி 2க்கு 20ன்னு அனுப்புனா இப்படி தான் ஃபார்வர்ட் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெக்ஸாலேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போது நான் வந்து பிசி 1லேருந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பினேன்னா, இது எப்படி பிசி 2க்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 1 0 தான் போகும். ஏன்னா ஏங்கிற வேல்யூ வந்து என்னதுன்னா 10, ஓகேங்களா? அப்போது நான் ஏன்னு அனுப்புனா இதுபடி தான் போகும், 1 0 1 0 அப்படின்னு சொல்லி போகும். பின்னு அனுப்புனா 1 0 1 1 போகும். சின்னு அனுப்புனா 1 1 0 0 போகும்.
அண்ட் தென் டின்னு அனுப்புனா 1101 அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும். நான் வந்து இப்போது ஹெக்ஸாலேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணால் இப்படி தான் மெசேஜஸ் ஃபார்வர்ட் ஆகும். அண்ட் வந்துட்டு சரிப்பா நீ இவ்வளோக்கு சொல்கிற எப்படி பேசணும், கேபிள் போட்டாச்சு பேசலாமான்னு கேட்டால் பேசலான்னு சொன்னேன். அது போல் எது மூலயமா ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு பேசலான்னு சொல்லிட்டேன். இப்போது நான் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புனா என்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.